நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. இன்றைக்கி வந்து கார கொழுக்கட்டை பண்ணியிருக்கேங்க. அது வீட்டிலே அரைச்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார கொழுக்கட்டைக்கு பாருங்கன்னு 1 கப்பு இட்லி எடுத்துருக்கேன். இது நல்லா அலசி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். பாருங்கன்னு நல்லா அரிசி ஊறிடுச்சு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். அது கூட உப்பு, ஒரு கல்லுப்பு கன்று 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட தண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறவரன்னு அரைக்கணுங்கண்ணே. இந்த பக்கம் கரைச்சிட்டு வந்துடுங்க. கனமான வடக்கல் வச்சுருக்கேங்கண்ணே. பாருங்கண்ணே, வடக்கல் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கண்ணே, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட கடலைப்பருப்புங்கண்ணே, அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இன்னும் வந்து பாசிப்பருப்பு போட்டு நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கணுங்கண்ணே. பாருங்கண்ணே, நல்லா வணங்கிருச்சு. 2 பெரிய வெங்காயம், அது கூட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்கண்ணே, அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கலாம். நல்லா அது வணங்கட்டும். நல்லா ப்ரௌன் ஆகணுங்கண்ணே. நல்லா வணங்கிருச்சு. அது கூட கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். அது கூட தேங்காய் வந்துங்கண்ணே, பல்ல இது பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்னதாக போடுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்கண்ணா. 1/2 மூடி போட்டிருக்கேன். நல்லா வணங்கட்டும். இது கூட நாம் அரைச்சி வச்சுட்டு வந்தோம்னா மாவு, அதை எடுத்து வச்சுடுறோம். இப்போ தண்ணி மாதிரின்னு நினைக்காதீங்க, அப்படியே கெட்டியாகி நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே சூட்டுக்கு நல்லா இதாகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கன்னு. நம்ம கடையில் மாவு வாங்குகிற மாவை விட நம்ம வீட்டில் அரைச்சி செய்யும்போது அது டேஸ்ட்டே தனி தான். உடம்புக்கு நல்லதும் கூட. காலையில் டிஃபனுக்கு, நைட்டுக்கு, எதுக்கு வேணாலும் செஞ்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி கெட்டி ஆயிடுச்சுன்ட்டு கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கன்னு நல்லா ஆறிடுச்சு. சும்மா சின்ன சின்னதாக பிடிங்க. இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கண்ணே. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூடு வந்து கொஞ்சம் பொறுக்கிற சூடு இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சுருங்க. தூக்கி உள்ளே வச்சுருங்க. நல்லா வேகட்டுங்கன்னா எப்படி ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா மூடி, இட்லி பாத்திரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வாங்கினே வெந்துருச்சான்னு பார்ப்போம். இதான் நல்லா வெந்துருச்சு சூப்பராக. இப்போ இது கத்தி ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்படி உள்ளிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டாமல் வரும். இப்போ எடுத்துடலாம். பாருங்கன்னு கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கன்னு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்லேயே அரைச்சி செய்கிறதுனால எந்த இதுவும் வராதுங்கண்ணே. நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்.